எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சில ஸ்மால் யூடியூபர்ஸு, ஐயா எனக்கு எடிட்டிங் தெரியாது, டெக்னாலஜி எதுவும் தெரியாது, இது எதுவுமே இல்லாமல் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சில வீடியோ ஓரளவுக்கு வியூஸ் வருது, சில வீடியோ சுத்தம் வியூஸே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெரிய யூடியூபர்ஸு வேலைக்கு 3 பேர் குறைஞ்சது வச்சுருப்பான். மொபைலு 3-4 ஃபோன் வச்சுருப்பான். அது போக கம்ப்யூட்ரு, அவன்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் இதில் இந்த டெக்னாலஜி அது இதில் பெரிய கெட்டிக்காரனாக இருப்பான். அதனால் டெக்னிக்கலாக ஈஸியாக வீடியோ போடுவாங்க. எந்த டைட்டில் வைக்கணும் எல்லாமே அவனுக்கு அத்துப்படி அனுபவம். அதனால் அதை நினச்சி யாரும் நம்ம ஏங்க வேண்டாம். நம்ம இருக்கிற சரக்கை சந்தையில் விற்கலாம். டெக்னிக் தெரியாது, எடிட்டிங் தெரியாது, வேண்டாம். வேறு என்ன தெரியும்? பாட்டு, பேச்சு, சொற்பொழிவு, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நேர்த்தியாக பேசுங்க. மைக் எதுவும் வேண்டாம். உங்கள் ஃபோனு கேமரா ஆப்பையே யூஸ் பண்ணுங்கள். இன்னும் தனிமையாக, அதாவது யாருமே இல்லாத ஒரு இடத்துல, அது உங்கள் வீடாக கூட இருக்கும், சத்தமே இல்லாமல் அறையை பூட்டிக்கிட்டு பேசுங்க. நல்லா சத்தமாக பேசுங்க. பேச்சு கேட்குறவங்க வியூவர்ஸுக்கு சுண்டி இழுக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி இருக்கணும். என்ன, அது ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும். 2-3 வீடியோ சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்து போடுற வீடியோ கண்டிப்பாக டெவலப் ஆகும். வியூவர்ஸும் அதிகமாவாங்க. சிலர் இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சிட்டா, வியூவர்ஸு பிடிச்சிட்டா உயர கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி அந்த டெக்னாலஜி ப்ரைட்டு போன இது மாதிரி எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக பேசியே பிரபலமான யூடியூபர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லா சொல்லுங்கள். பேச்சு தெரியுமா பேசுங்க, பாட்டு தெரியுமா பாடுங்க. எப்படியாவது ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு வீடியோ போடுங்க. இன்னும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு லைக்கு, சப்ஸ்கிரைப்பு எதுவும் கேட்க போகிறதில்ல. அது நீங்களே அள்ளி கொடுப்பீங்க. கேட்டு வாங்கிறத விட தானாக கிடைக்கிறது, அதாவது தானே பழக்கம் கணிக்கு சுகம் அதிகம். அதனால் யூடியூபர்ஸு, இந்த ஸ்மால் யூடியூபர்ஸு வீடியோ போடுங்க. 3 நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் தெரியுமா, எக்ஸசைஸ் தெரியுமா, அதை வீடியோ எடுத்து போடுங்க. வேறு எதுனாலும் போடுங்க. நானாக நம்பிக்கையோடு போடுங்க, விடாமல் போடுங்க. மனசு தளர்ந்து பாதியில் விட்டுட்டு 1 மாதம் கேப் விட்டு மறுபடியும் ஆனால் யூடியூபர்ஸ் விட்டுட்டு 2 மாதம் இருந்தாலும் மறுபடியும் அவன் மைண்ட் இந்த வீடியோ போடுறதே தான் இருக்கும். கண்டிப்பாக மறுபடியும் வருவான். அதனால் நீங்கள் விடாதீங்க, கேப் விடாதீங்க, மனசு விடாதீங்க. டெய்லி ஒரு வீடியோ எப்படியாவது போடுங்க. 3 நாளைக்கு ஒருக்கையாவது போடுங்க. டெய்லி போட்டிங்கன்னா இன்னும் விசேஷம். நல்லபடியாக போடுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி.